இந்த கடகராசி எப்படி இருக்கு இந்த செவ்வாய் பயிற்சியில? கடகராசி அப்படின்னாலே வருங்க நம்மளுடைய ஜிஎம் யாவும் தான் வருது. கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருந்தாலும் நினைப்பாங்கல்ல இருப்பாங்க. கடகராசி நம்மளும் தானே விஜய் அந்த அவர்களோட ராசி தானே, நம்மளும் கொஞ்சம் ஏதோ ஒண்ணு ஒரு லைன்ல பிடிக்கலாம் அப்படின்னு. குடும்பத்துல என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் வெளியே காட்டிக்கிறவே கூடாது. அடிச்சு சண்டை போட்டாலும் என்ன செஞ்சாலும் உள்ளுக்குள்ளேயே வச்சு மூடிக்கணும். சொத்து வித்து தயாரா பணத்தை கையில வச்சிருப்பீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபகாரியம் பண்றதுக்கும் வாய்ப்பு கூடி வந்துடும். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகம் பூரா பார்த்து ரசிச்சுட்டு இருக்க எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். என்ன சொல்கிறது, எங்களோட சேனல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கும் உங்களோட கமெண்ட்டு ஜோதிட விஷயம் எல்லாமே வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நாங்கள் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு கமெண்ட் பார்க்கும்போது தான் எங்களுக்கு இன்னும் என்ன பண்ணணும், இன்னும் உங்களுக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கலாம், என்னென்ன மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்குமே தேங்க்யூ. அடுத்தது செவ்வாய் பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த செவ்வாய் பயிற்சியில் அந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மா வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து அலசி ஆராய்ஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 83லேருந்து ஜாதகம் எல்லாமே ஜோசியமெல்லாம் படித்து உங்களுக்கு அழகாக புரிகிற மாதிரி உங்களுக்கு பரிகாரங்களோட அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. நிறைய பேரோட பிரச்சனைகளை அழகாக தீர்த்து நல்ல அழகான ஒரு அஸ்ட்ராலஜர், ஒரு அழகான ஒரு குணம், அழகான ஒரு பேச்சு, அன்பான முகம், நிறைய தெய்வ ஒரு வழிபாடு, தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, அவங்க சாதாரண விஷயம் இல்லைங்க. அவங்க சாதாரணமாக நினைக்காதீங்க. அவங்க வந்து நியூமராலஜி பார்க்குறாங்க, அஸ்ட்ராலஜர், வாஸ்து, மலர் மருத்துவம், அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு ஒன்று இருக்கும், அதுவும் பண்ணுறாங்க. ஸோ என்ன பிரச்சனைனாலும் எதுனாலும் அவங்கக்கிட்ட வந்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க அதை பார்த்து அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு அழகான ஒரு தீர்வு சொல்யூஷன் கொடுத்து உங்களை ஒரு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கிறதுக்கு அவங்க வழி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு அஸ்ட்ராலஜர் நம்ம சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். வாங்க, இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ, எப்படி, 12 ராசிக்கு எப்படி, அதையும் கேட்போம்மா. வாங்க உங்களை மீட் பண்ணுவோம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய நேயர்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்துருவோம். சொல்லுங்கள். உலகெங்கும் இருந்து கண்டுகளித்து கொண்டிருக்கும் நம்முடைய ஜோதிடர் யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி எப்போ வருது, இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்களை கேட்டு அந்த 12 ராசிக்காரங்களுக்கும் நம்ம தெளிவாக ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம். ஸோ எப்போ வருது அந்த செவ்வாய் பயிற்சி? செவ்வாய் பயிற்சி, அதுக்கு முன்னாடி செவ்வாயை பற்றி முதல்ல பார்த்துக்கணும். சொல்லுங்க. செவ்வாய் இல்லாமல் இந்த உலகத்தில் இயக்கமே கிடையாது. ஆமாம். அந்த அளவுக்கு நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியம் இருக்குன்னா செவ்வாய் ரத்த காரகர் முக்கியம். ஓ, பிளட் வேணும்ல, உடம்புல. அது காரகர் யார்? செவ்வாய் தான். செவ்வாய் ஆதிக்கம் குறைஞ்சா பிளட் குறைஞ்சிரும், ஹெச்பி குறைஞ்சிரும். அப்புறம் நம்ம வாட்டுக்கு பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே மக்குன்னு உட்காந்துட்டே இருக்க வேண்டியது, மக்கு பிடிச்ச மாதிரியே இருப்போம். அப்போ செவ்வாய் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உடல் ரீதியாகவும் உலகியல் ரீதியாகவும் எல்லா இடத்துலையும் செவ்வாய் தேவை. வெரி குட். செவ்வாய் தான் பாருங்க காலபுருஷனுக்கு முதல் ராசியில ஆட்சி வீட்டில் இருக்காரு. அப்போ அதே பாருங்க காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்திலேயே அவர் சொந்த வீடு தான். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடகத்துல வந்து நீசமாகிறாரு. அப்ப இதே இது ஒரு காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டுல வந்து செவ்வாய் வந்து உச்சபலத்தோட இருக்கிறாரு. இந்த செவ்வாய் 21/6/2026 அன்னைக்கு மேச ராசியில கார்த்திகை 1ஆம் பாதத்துல இருந்து கார்த்திகை 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்குள்ள என்ட்ராகிறாரு. வெரி குட். அப்ப தன்னுடைய வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுக்கு போறாரு. பக்கத்து வீட்டுக்கு போறாரு. வீட்டை நல்லா நிர்வாகம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாரு. பக்கத்து வீட்டுல போய் சுத்தப்படுத்த போறாரு. வெரி குட். அங்க ஏதோ ஒரு சில குளறுபடிலாம் இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போறாரு. புரியாதவங்களுக்கு புரியுமா நீங்க சொல்றது? அவ்வளவு அழகா
செவ்வாய்க்கு மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பாருங்க ஒரு பார்வை இருக்கும், 3 பார்வை இருக்கும். செவ்வாய்க்கு அதே மாதிரி 3 பார்வை தான். ஆனா பாருங்க 4, 7, 8 சிறப்பான பார்வைகள் இருக்குது. அப்ப ஒரு மிலிட்ரி மேன் நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும், அப்படித்தான் ரிஷபராசிக்குள்ள என்ட்ராகிறார். அன்னைக்கு பாருங்க லக்கணம் வந்து மீன லக்கணம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த லக்கணத்துல பூர நட்சத்திரம் சிம்ம ராசி நடப்புல இருக்கிறப்ப ரிஷபராசிகளுடைய பாதத்தை எடுத்து வைக்கிறார் முதல் டிகிரியில. ஸோ இப்போ வந்து எப்படி என்டர் ஆகுறாருன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ 12 ராசியும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது கடகராசி. கடகராசினாலே ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கடகராசி. அதனால் கடகராசினா எப்படி இருக்கும்னு அவரை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. இந்த கடகராசி எப்படி இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சியில்? கடகராசி அப்படின்னாலே பாருங்க நம்மளுடைய ஜிஎம் யாவும் தான் வருது. எல்லாரும் அதுக்காண்டி ஜிஎம் ஆக முடியுமா? அந்த வாய்ப்பு இல்லை. இல்ல கடகராசியில பிறந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு நினைப்பாங்கல்ல, இருப்பாங்க. விஜய் அவங்களோட ராசி தானே, நம்மளும் கொஞ்சம் ஏதோ ஒண்ணு ஒரு லைன்ல பிடிக்கலாம் அப்படின்னு அந்த எல்லாத்துக்கும் ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்காரு. அதுதான் வந்துடும். அந்த எண்ணத்துக்கு ஒரு இல்லாத மனசுல விதைச்சிருக்காருல்ல. அப்ப சாதாரண ஒரு அடித்தட்ட மக்கள்ல இருந்து கடகராசியில பிறந்தா அப்புறம் பரவாயில்லையே, அப்ப நம்மளும் ஒரு காலத்து ஜிஎம் ஆகுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்துருவாங்க. அப்போ மனசில் ஒரு வலிமையை கொடுக்குறாருல்ல, அதுதான் பார்த்துக்குங்க. நான் கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வந்து 5 குடையவர். அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி. இது வரைக்கும் பாருங்க அவர் வந்து மேசத்தில் இருந்தார். அப்போ மேசத்தில் தன்னோட ஆட்சி பலத்தோடு இருந்தார், 10ஆம் வீட்டில் இருந்தார், திக்பலத்தோடு இருந்தார். இப்போ பாருங்க கடகராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ செவ்வாய் பகவானுடைய பார்வையானது கடகராசிக்கு 2ஆம் இடத்துல படுது. ஆல்ரெடி ஏற்கனவே அங்கே கேது உட்காந்துருக்காரு. கேது உட்காந்து ஏதாவது ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை வந்து 2ஆம் இடத்துல கேது மேலேயே படுறதுனால குடும்பத்தில் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் வெளியே காட்டிக்கிறவே கூடாது. அடித்து சண்டை போட்டாலும் என்ன செஞ்சாலும் உள்ளுக்குள்ளேயே வச்சு மூடிக்கிறணும். அப்போத்தான் அந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க முடியும். அதே மாதிரி செவ்வாய் வந்து இது ரிஷபத்தில் இருந்து கடகத்துக்கு 5ஆம் இடத்தை வேற பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்க்குறப்போ அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, ஒரு சொத்து வாங்கியிருப்பீங்கல்ல, அந்த சொத்தை உங்களுடைய குழந்தைகளுக்காக சுப செலவுகளுக்காக ஏதாவது ஒரு விரயம் பண்ணணும் அப்படி ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது விற்க முடியாமல் இருக்கும். இங்கே தள்ளி சுபகாரியம் தள்ளி போகும், இதுவும் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ரிஷபத்தில் செவ்வாய் வரக்கூடிய காலங்கள்லாம் பாருங்கள் நேரங்கள் கரெக்டாக வந்து சேர்ந்துடும். சொத்து விற்று தயாராக பணத்தை கையில் வச்சுருப்பீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபகாரியம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கூடி வந்துடும். அப்போ வந்து கடகராசிக்காரங்க வீட்டில் கெட்டி மேலே ஒழிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக அந்த இருக்குது. அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து ரிஷபத்திலிருந்து 8ஆம் பார்வையாக தனுசு வீட்டை பார்க்குறாரு. கடகராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ இது வரைக்கும் வம்பு தும்பு கொடுத்தவங்க கூட ரொம்ப விலகி போயிடுவாங்க. பொதுவாகவே வந்து அந்த விலகக்கூடிய நேரங்கள் அதிகமாக இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் வந்து அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இடத்துல வந்து கைகட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் சொந்தமாக பிஸ்னஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற கடகராசிக்காரங்களுக்கு இப்போ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம். அதுவும் கூட உங்கள் சுயசாகத்தோட பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பெரிய அளவில் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே கடகராசிக்காரங்க ஒரு முறை போய் உங்களுடைய ஹெச்பியை செக் பண்ணி பார்த்துக்கங்க. கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடகத்தில் செவ்வாய் வந்து நீசமாகக்கூடிய வீடு. அதை கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகர், அது கூட அன்னை ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகர், மாரியம்மன் கோயில்லையோ காளியம்மன் கோயில்லையோ ஏதாவது அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகருக்கு நீங்கள் வந்து வியாழக்கிழமை போய் பாலாபிஷேகம் செய்யணும். செஞ்சுட்டு வாங்க. செஞ்சுட்டு வரப்போ உங்களுடைய பிரச்சனைகள் குறைஞ்சு அதுவே லாபமாக மாறுவதற்கு இந்த செவ்வாய் ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் காலங்களில் கடகராசியான உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக வழங்குவார் செவ்வாய் பகவான். சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றிம்மா. அழகாக சொன்னீங்க இந்த கடகராசிக்கு. ஏன்னா கடகராசி நேர்கள் எல்லாம் வந்து அவர் சிஎம் ஆயிட்டாரு நான் என்ன ஆவேன் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுடைய முயற்சிக்கு அவங்களுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க. கடகராசி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வழிகள் இருக்குது, உங்களுக்கு என்ன முயற்சி இருக்குது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் தைரியமாக சக்ஸஸாக பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சங்கரேஸ்வரி அம்மாவை பார்க்கணும்னா நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நேரில் பாருங்கள். அவங்க நிறைய சொல்யூஷன் கொடுப்பாங்க. நிறைய அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிறைய தீர்வு கொடுக்குறாங்க. நிறைய பேரோட
பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் ஆகணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.